ஹலோ எவ்ரிவன். எஸ்ஏஎஸ் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனலில் இன்றைக்கான ஒரு வீடியோ, அதாவது கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக ஒரு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், அதாவது சைன் அப் பண்ணியிருக்கணும். சைன் அப் பண்ணி உங்களுடைய வெரிஃபிகேஷன், அதாவது கேஒய்சி வெரிஃபிகேஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் எந்த ஒரு எக்ஸ்சேஞ்சிலையும் ட்ரேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு சில எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது கேஒய்சி வெரிஃபிகேஷன் இல்லாமலும் உங்களுக்கு செய்யலாம். பட் காமனாக கிரிப்டோ கரன்சி ட்ரேட் பண்ணக்கூடிய எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஹவுஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் பைனான்ஸ். ஓகே, ஸோ இந்த பைனான்ஸில் எப்படி ஒருத்தர் தன்னுடைய அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி எப்படி சரியான முறையில் கேஒய்சி ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி எப்படி அவருடைய அந்த பைனான்ஸில் அக்கௌண்ட்டை வெரிஃபைட் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, முதலாவது நீங்கள் பைனான்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணணும் என்று சொன்னால் முதலாவது உங்களுடைய மொபைல் ஃபோனில் பாருங்கள், ப்ளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோரில் உங்களுடைய பைனான்ஸ் அக்கௌண்ட்டை இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்ஸ்டால் பண்ணினதுக்கு பிறகு அதில் பாருங்கள் சைன் அப்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு சைன் அப் ப்ராசஸ் செய்து கொள்ள முடியும். அப்படி இல்லை நீங்கள் டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டிரெக்டாக கூகுளில் போய் சர்ச் பண்ணலாம், பைனான்ஸ் சைன் அப்னு சொல்லி அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி உங்களுக்கு ஒரு பாப்அப் விண்டோ ஒன்று வரும். அதன் மூலமாக செய்து கொள்ள முடியும். அப்படியும் இல்லைன்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், நான் வந்து ரெஃபரல் லிங்க் ஒன்று ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த ரெஃபரல் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமாக கூட உங்களுக்கு டிரெக்டாக பைனான்ஸ் சைன் அப் பண்ணுறதுக்கான அந்த இடத்துக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த வகையில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ரெஃபரல் லிங்க்கை பைனான்ஸ் சைன் அப் பண்ணக்கூடிய அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பாப்அப் விண்டோ ஒன்று வரும். ஓகே ரைட். இந்த இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள் கீழே கெட் ஸ்டார்டட்னு சொல்லக்கூடிய ஒரு விடயம் இருக்குது. இதை கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். ரைட், இப்படி ஒரு ரெஃபரல் லிங்க் மூலமாக நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்னன்னு கேட்டால் உங்களுக்கு ஒரு 100 USDக்கு பெறுமதியான ஒரு ரிவார்டு ஒன்று கிடைக்கும். அதாவது நீங்கள் பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது, அது ஸ்பாட் ட்ரேடிங் அண்ட் ஃபியூச்சர் ட்ரேடிங் ஏதோ ஒரு ட்ரேட் பண்ணும்போது அங்கே ஒவ்வொரு ட்ரேடுக்கான ஒரு சின்ன ஃபீ ஒன்று, ட்ரேடிங் ஃபீ ஒன்று அவங்க வந்து அறவிடுவாங்க. ஸோ அந்த ட்ரேடிங் ஃபீ வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு $100 ஒரு ரிவார்ட், அந்த ஃபீ அதில் வந்து கழிப்படக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே நீங்கள் இந்த ரெஃபரல் லிங்கினூடாக ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஆகவே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கீழே பாருங்கள் கெட் ஸ்டார்டட்னு சொல்லக்கூடிய ஒரு விடயம் இருக்குது. இவரை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ரைட். இப்படி நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் பாருங்கள் பைனான்ஸில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று வரும். ஓகே, இதில் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் சைன் அப் எஸ் அன் என்டிட்டி அல்லது லொகின் சொல்லக்கூடிய அப்படி விடயங்கள் இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு பைனான்ஸில் ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் இந்த இடத்துல லொகினை கிளிக் பண்ணி இமெயில் பாஸ்வேர்டு அடித்து உங்களுக்கு லொகின் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் ஒரு புதிய ஒருத்தராக இருந்துச்சிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த சைன் அப் எஸ் அன் என்டிட்டி அல்லது இந்த இடத்துல பாருங்கள் இப்போ நார்மலாக இது நான் கிளிக் பண்ணுறேன். இப்படி கிளிக் பண்ணும்போது பாருங்கள் எகெயின் அதே மாதிரியான இந்த இடத்துல சைன் அப் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் இருக்குது. ஓகே, உங்களுக்கு வேண்டுமென்றால் ஒரு தனிநபருக்கு தேவையான ஒரு அக்கௌண்ட், மோஸ்ட்டாக எல்லாருமே ஒரு தனிநபர் அக்கௌண்ட் தான் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த சைன் அப் ஆஸ் அன் இண்டிவிஜுவலில் நீங்கள் போய் உங்களுக்கு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். சில நிறுவனங்கள் அல்லது அவங்களுடைய ஒரு நிறுவனங்களுக்கு தேவையான ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் சைன் அப் ஆஸ் அன் என்டிட்டின்னு சொல்லி போவாங்க. ஆக இப்போ கரண்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இண்டிவிஜுவலுக்கான ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்கூடிய இந்த ஒரு பாப்அப் விண்டோவில் தான் இருக்கிறோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு முக்கியமாக உங்களுக்கு ஒரு இமெயில் இருந்தால் போதும். ஓகே, நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இமெயில் இருந்தால் போதும் உங்களுக்கு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறதுக்கு. அப்படி இமெயில் உங்களுக்கு சைன் அப் பண்ணுறதுக்கு இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கூகுள் அக்கௌண்ட் அல்லது ஒரு ஆப்பிள், ஓகே உங்களுக்கு அந்த ஆப்பிள் க்ளவுட் ஐடி இருக்கும். ஸோ அதன் மூலமாக அல்லது ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருந்தால் கூட உங்களுக்கு இந்த பைனான்ஸில் ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கொள்ள முடியும். ஆகவே ஒரு ஈஸியான மெத்தட் பாருங்கள். மேலே இமெயில் அல்லது ஃபோன் நம்பர், உங்களுடைய மொபைல் ஃபோன் நம்பர் இருந்தாலும் உங்களுக்கு இதில் ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். ஆகவே இந்த இடத்துல நான் வந்து ஒரு இமெயிலை க்ரியேட் பண்ணி இமெயில் மூலமாக ஒரு அக்கௌண்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி நாம் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முதலாவது இந்த இடத்துல இமெயிலை டைப் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே,
ரைட். நான் இந்த இடத்துல என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இமெயில் நான் இந்த இடத்துல டைப் பண்ணுறேன். ஓகே ரைட். இந்த இமெயிலுக்கு நான் வந்து ஒரு பைனான்ஸ் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே gmail.com. ரைட். ஓகே இதில் கீழே பாருங்கள் இந்த இடத்துல டிக் மார்க் ஒன்று இருக்குது, இதை டிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் கண்டினியூன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்குது, இதை எப்படி கிளிக் பண்ணுங்கள். ரைட். நீங்கள் கண்டினியூவை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த கொடுக்கப்பட்ட அந்த இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு ஒன்று போகும். ஆகவே அந்த வெரிஃபிகேஷன் கோடை இந்த இடத்துல நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். அப்படி என்டர் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த கோட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 7088 அதே போல் 77 இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோட் என்னுடைய இமெயிலுக்கு ரிசீவ்ட் ஆகியிருக்கு. ஸோ அந்த இமெயிலை நான் வந்து டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து போகுது. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களுடைய பைனான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு தேவையான ஒரு பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஆகவே எப்பொழுதும் ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது ரொம்ப சேஃப்டியான பாஸ்வேர்டாக கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்வது நல்ல. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த மாதிரி விடயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு ஃபர்ஸ்ட் லெட்டர், ஒரு கேபிட்டல் லெட்டராக இருக்கலாம், ஒரு நம்பர், ஒரு சிம்பிள், அப்படியான ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு ஒன்று நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி கொள்ளுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நான் கேபிட்டல் ஏ அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே கொஞ்சம் இருங்க. ரைட். இப்படியான ஒரு பாஸ்வேர்ட் நான் வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது ABCD 1 2 3 4 5. ஓகே ஆகவே இந்த மாதிரியான பாஸ்வேர்ட் உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பாஸ்வேர்ட் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்வது உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு சேஃப்டியாக இருக்கும். இதை யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. ஆகவே இதில் கவனமாக இருக்குங்க. ரைட். பாருங்கள் கீழே இருக்கக்கூடிய அந்த எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் டிக் மார்க் விழுந்துட்டு ஒரு க்ரீன் கலரில் டிக் ஆகிட்டு. ஸோ இந்த பாஸ்வேர்ட் ஓகேன்னு சொன்னால் நீங்கள் கீழே கண்டினியூன்னு சொல்லக்கூடிய இதை கிளிக் பண்ணுங்கள். இப்படி கண்டினியூ கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு அக்கௌண்ட் ஒன்று உங்களுடைய இமெயிலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓப்பன் ஆகிட்டு, அதாவது அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சு. ரைட். இவ்வளவு தான் பாருங்கள். Your account has been created and linked to referral ID. ஓகே அதாவது என்னுடைய அந்த ரெஃபரல் லிங்க் மூலமாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ரெஃபரல் லிங்க் ஐடியும் இந்த இடத்துல காட்டுது. ஆகவே இவ்வளவு தான் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய பைனான்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஓகே இந்த இடத்துல அகெயின் நெக்ஸ்ட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு அக்கௌண்ட் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணினதுக்கு பிறகு இந்த பைனான்ஸ் அக்கௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டால் முதலாவது லொகின் ஆகணும். உங்களுடைய மொபைல் ஃபோனில் நீங்கள் சைன் அப் பண்ணினீங்கன்னு சொன்னால் மொபைல் ஃபோனில் சைன் அப் பண்ணினதுக்கு பிறகு ப்ளே ஸ்டோரில் உங்களுடைய பைனான்ஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதில் பாருங்கள் லொகின் சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே பாருங்கள் லொகின் சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. அப்படியும் உங்களுக்கு லொகின் இந்த இடத்துல எடுக்கலைன்னு சொன்னால் எகெயின் கூகுளுக்குள்ளே போங்க. கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள் பைனான்ஸ் லொகின் சொல்லி சர்ச் பண்ணுங்கள். பைனான்ஸ் லொகின் சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரியான வெப்சைட் வரும். இதில் முதலாவதாக இருக்கக்கூடிய இந்த லிங்கை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே பைனான்ஸில் இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல பாருங்கள் ஆல்ரெடி இருந்த மாதிரி சைன்அப் ப்ராசஸுக்கான அந்த விடயங்கள் வந்திருக்கு. கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் லொகின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது, இவரை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இவர் இப்படி கிளிக் பண்ணதுக்கு பிறகு உங்களுடைய இந்த லொகின் பண்ணுறதுக்கான அந்த இமெயிலை இந்த இடத்துல அகெயின் டைப் பண்ணுங்க. ஓகே ரைட். உங்களுடைய இமெயிலை இப்படி டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த இமெயில் க்ரியேட் பண்ணதுக்கான பாஸ்வேர்ட் கேட்கும். ஓகே உங்களுக்கு பாஸ்வேர்ட் ஆல்ரெடி நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த பாஸ்வேர்டை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது நோட் பண்ணி கொள்ளுங்கள். அதை இந்த இடத்துல சரியாக நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். ஓகே நான் கொடுத்த அந்த பாஸ்வேர்டை இந்த இடத்துல டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கண்டினியூ பண்ணணும்னு சொன்னால் அந்த இமெயிலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எகெயின் ஒரு வெரிஃபிகேஷன் கோடு ஒன்று வரும் சைன்அப் லொகின் ஆகும் போது. ஆகவே அந்த வெரிஃபிகேஷன் கோடு ஒன்று வரும். ஆகவே அந்த வெரிஃபிகேஷன் கோடை எகெயின் இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணுங்க. ரைட். எனக்கு கோட் ரிசீவ் ஆகிட்டு 377294.
இப்படி உங்களுடைய அந்த இமெயிலுக்கு வந்து அந்த கோடை வந்து நீங்கள் வந்து சரியான இடத்துல கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து உங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல கேட்குறாங்க நீங்கள் இதில் நீண்ட நேரமாக லொகின் ஆகியிருப்பீங்களான்னு சொல்லி, ஓகே எஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கொள்ளுங்க, அது பிரச்சனை இல்லை. இப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அந்த இமெயிலுக்கு உரித்தான அந்த பைனான்ஸ் அக்கௌண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓப்பன் ஆகிட்டு, ரைட். இப்படி தான் ஒரு பைனான்ஸ் அக்கௌண்ட் உண்டு சரியாக உங்களுடைய இமெயிலுக்கு கிரியேட் பண்ணிவிட்டு எப்படி லொகின் பண்ணுறது அந்த மாதிரி விடயங்கள் இப்போ பார்த்தோம், ரைட். இப்போ இப்படியான ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணினதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு விடயம் நீங்கள் செய்யணும். முதலாவது உங்களுடைய அந்த அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணணும். அதாவது உங்களுடைய அந்த இமெயிலுக்கு உங்களுடைய நேம் அண்ட் டாக்குமெண்ட், அதாவது ஐடென்டி கார்டு அல்லது பாஸ்போர்ட் அல்லது டிரைவிங் லைசன்ஸ் ஏதோ ஒன்று கொடுத்து உங்களுடைய இந்த அக்கௌண்ட்டை உங்களுடைய நேமுக்கு நீங்கள் வெரிஃபை பண்ணி வைத்துக்கொள்ளணும். அப்படி வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இதில் P2P ட்ரேட், பைனான்ஸ் ஸ்போர்ட் அண்ட் ஃபியூச்சர் ட்ரேட் எல்லா ட்ரேடையுமே உங்களுக்கு ஈஸியாக பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே முதலாவது வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லி நான் இந்த இடத்துல சொல்லித்தரேன். முதலாவது கீழே பாருங்க, வெரிஃபை நவ்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை எப்படி கிளிக் பண்ணுங்க. இதை எப்படி கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கேட்கும் உங்களுடைய கண்ட்ரி எது, அதே போல் நீங்கள் என்ன மாதிரியான டாக்குமெண்ட் டைப் இந்த இடத்துல கொடுக்க போகிறீங்க வெரிஃபிகேஷனுக்கு. அந்த இடத்துல நீங்கள் இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய உங்களுடைய நாடு இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க, ஸ்ரீலங்கா. அதே போல் இந்த டாக்குமெண்ட் எந்த கண்ட்ரியால் இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கு, ஸோ அந்த கண்ட்ரி இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இரண்டாவதா அதே போல் மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்குமெண்ட் டைப், இதில் ஐடி கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் ஏதோ ஒன்று உங்களுக்கு இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பட் எப்பொழுதும் இந்த மாதிரி டாக்குமெண்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக அது வந்து அந்த டாக்குமெண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்குதான்னு சொல்லி கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. நீங்கள் வேறு லாங்குவேஜில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் சம்டைம் உங்களுடைய அந்த நேம் அது அப்படியெல்லாம் சில நேரம் ரோங்காக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகிய முடிந்த அளவு இங்கிலீஷ் லெட்டரில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் இந்த இடத்துல அப்லோட் பண்ணுங்கள். அந்த அடிப்படை நேரத்தில் ஐடி கார்டு நீங்கள் கொடுக்கறதுக்கு விருப்பீங்கன்னு சொன்னால் ஐடி கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூன்னு சொல்லக்கூடிய இந்த கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல கேட்கும் ஆல்ரெடி நீங்கள் உங்களுடைய ஐடென்டி கார்டு, நேஷனல் ஐடி கார்டு, ஒரு ஃப்ரண்ட் சைட் பேக் சைட் ஆல்ரெடி ஒரு கிளியரான ஃபோட்டோ எடுத்து வைத்துக்கொள்ளுங்க. எடுத்து வைத்துட்டு அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லைவாக நீங்கள் இப்போ கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அது வந்து சம்டைம் உங்களுடைய இமேஜ் கிளியர் இல்லாமல் இருக்கலாம், ஃபோட்டோ அடிக்கும்போது ஏதாவது மிஸ்டேக் நடக்கலாம். ஆகவே அப்லோட் ஃப்ரம் கரண்ட் டிவைஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அந்த ஐடென்டி கார்டை ஃப்ரண்ட் சைடையும் அதே போல் பேக் சைடையும் இந்த இடத்துல பாருங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் கண்டினியூன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இரண்டாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஃபேஸ் வெரிஃபிகேஷன் சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து வரும். இதில் உங்களுடைய ஃபேஸை லைவாக நீங்கள் கொடுக்கணும். உங்களுடைய ஃபேஸ் அவங்க வந்து கேப்சர் பண்ணுவாங்க. ஸோ இது அவங்க சொல்கிற மாதிரி உங்களுடைய ஃபேஸை ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, அப் அண்ட் டவுன் சைடு அங்கால ஆட்டுங்க. சிலருக்கு ஜூம் இன் அவுட் பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் சரியாக செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஃபேஸ் வெரிஃபிகேஷனும் கம்ப்ளீட் பண்ணப்படும். அது இரண்டாவது ப்ராசஸ் முடிச்சதுக்கு பிறகு மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த இடத்துல வரும். உங்களுடைய நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய போஸ்டல் கோட், அதே போல் உங்களுடைய என்ஐசி நம்பர், ஓகே. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகப்படும். ஸோ அதில் எல்லாம் சரியாக இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் அதை உங்களுக்கு எடிட் பண்ணக்கூடிய மாதிரி வாய்ப்பும் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஃபைனலாக உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும். ஒரு 30 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்லி உங்களுடைய இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸுக்காக ஒரு 30 மினிட்ஸ் டைம் உண்டு அவங்க எடுப்பாங்க. எடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 15 மினிட் அல்லது 20 மினிட்ஸுக்குள்ளே அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகி உங்களுடைய அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபைட் ஆகிரும். ஸோ அப்படி வெரிஃபைட் ஆனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய இமெயிலுக்கு ஒரு வெரிஃபைடுன்னு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் வந்து ரிசீவ்டு ஆகும். அதே போல் உங்களுடைய பைனான்ஸ் அக்கௌண்ட்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த இடத்துல வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இன்னும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல உங்களுடைய அக்கௌண்ட் வந்து வெரிஃபைடுன்னு சொல்லி ஒரு க்ரீன் கலரில் இந்த இடத்துல ஷோ ஆகும். ஆகவே இப்படி கிரீன் கலர் ஷோ ஆகணுச்சுன்னு சொன்னால் உங்களுடைய அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபைட் KYC வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணப்பட்டு இருக்குது.
அப்படி உங்களுடைய கேவைசி வெரிஃபிகேஷன் ஏதாவது மிஸ்டேக் நடந்துச்சுன்னு சொன்னால், சம்டைம் உங்களுடைய டாக்குமெண்ட் கிளியர் இல்லாமல் இருக்கும். அப்படி ஏதோ ஒரு மிஸ்டேக் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அல்லது இமெயில் ஒன்று வரும். ஸோ அதை பார்த்து உங்களுடைய ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி பார்த்து அதை நீங்கள் வந்து கிளியர் பண்ணி கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களுடைய அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணணும். ரைட், ஒரு அக்கௌண்ட் பைனான்ஸில் நீங்கள் கிரியேட் பண்ணி உங்களுடைய வெரிஃபிகேஷன்லாம் சரியாக கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு சொன்னால் அடுத்த ஸ்டெப் செய்ய வேண்டியது உங்களுடைய இந்த பைனான்ஸ் அக்கௌண்ட்டை வந்து முதலாவது சேஃப்டியாக வைத்து கொள்ளணும். அதுக்கு பாருங்க, இந்த இன்டர்ஃபேஸில் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கௌண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த அக்கௌண்ட் இப்படி கிளிக் பண்ணுறதால கீழே பாருங்க, முதலாவது ஐடென்டிஃபிகேஷன் சொல்லக்கூடிய ஒரு விடயம் இருக்கு. இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், நேம், ஐடென்டி கார்டு நம்பர், நீங்கள் அப்லோட் பண்ணப்பட்ட அந்த இமேஜஸ் அதெல்லாம் உங்களுக்கு பார்த்துக்கொள்ள முடியும். இரண்டாவது பாருங்க, செக்யூரிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணுற மூலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய இந்த பைனான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு செக்யூரிட்டியை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது நீங்க இதுல சைன் அப் பண்றீங்கன்னு சொன்னா முதலாவது பாருங்க, லொகின் ஆகும் போது உங்களுடைய இமெயிலுக்கு ஒரு ஓடிபி ஒன்று வந்துச்சு. ஸோ அதே போல இன்னும் எடிஷனலா உங்களுடைய அக்கௌண்ட்டை பாதுகாத்துக் கொள்றதுக்கு இதுல பாருங்க இந்த பாஸ் கீ ஒன்று அல்லது பயோமெட்ரிக்ஸ் அந்த அடிப்படையில் இதை உங்களுக்கு எனேபிள் பண்ணிக்கொள்ள முடியும். அல்லது ஒத்தென்டிகேட்டர் ஆப் மூலமாக ஒரு ஒத்தென்டிகேட்டர் கீ ஒன்று இருக்குது. ஸோ இதையும் உங்களுக்கு எனேபிள் பண்ணிக்கொள்ள முடியும் இந்த இடத்துல. அதே போல் உங்களுக்கு இமெயில் ஆல்ரெடி உங்களுடைய இமெயில் இந்த இடத்துல இருக்கும். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் மூலமாக தான் நீங்கள் இதில் லொகின் ஆகிருப்பீங்க. ஸோ இது ஆல்ரெடி ஆக்டிவில் தான் இருக்குது. கீழே பாருங்கள், மொபைல் நம்பர் அல்லது லொகின் பாஸ்வேர்ட் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இப்படி இருக்கக்கூடிய ஒரு 4-5 அவங்களுடைய செக்யூரிட்டி டைப்ஸ்களில் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அக்கௌண்ட் இன்னும் சேஃப்டியாக அதே போல் செக்யூரிட்டியாக இருக்கும். ஆக இதையும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க, இதையும் கம்ப்ளீட் பண்ணி கொள்ளுங்க. அடுத்து இந்த அக்கௌண்ட்டு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் பேமெண்ட்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேமெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஓகே, பேமெண்ட் கிளிக் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் P2Pயில் கிரிப்டோ கரன்சி பை பண்ணுவீங்க, செல் பண்ணுவீங்க. அந்த மாதிரியான ப்ராசஸுக்கு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் இந்த இடத்துல தேவைப்படும். அதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை டீட்டெயில் இந்த இடத்துல தேவைப்படும். ஸோ இந்த பேமெண்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அக்கௌண்ட்டில் போய் கீழே பாருங்கள், இந்த பேமெண்ட்னு சொல்லக்கூடிய இவரை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இடத்துல இப்படியான ஒரு ஆப்ஷன் ஒன்று வருது. அதாவது எட் எ பேமெண்ட் மெத்தட்னு சொல்லி இதை அப்படி கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் முதலாவது உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ண சொல்லுது. ஸோ நான் இன்னும் வெரிஃபிகேஷன் இந்த அக்கௌண்ட்டுக்கு முடிக்காததால் இப்படி மெசேஜ் ஒன்று வருது. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை உங்களுக்கு வந்து என்ன செய்யலாம்னு கேட்டால் ஆட் பண்ணிக்கொள்ள முடியும். ஆகவே செலக்ட் பேமெண்ட் மெத்தட் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு பேங்க் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணுங்க, BNK. ஓகே, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர். இந்த பாருங்க, இப்படி பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல கேட்குது உங்களுடைய நேம், அதெல்லாம் கொடுங்க. அதே போல் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கொடுங்க, பேங்க் நேம், உங்களுடைய பிரான்ச் எந்த இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. அதே போல் ரைட், ஓகே, பிரான்ச் எல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே சரியான அக்கௌண்ட் நம்பரை கொடுங்க, டீட்டெயில்ஸ் எல்லாம் உண்மையான டீட்டெயிலை கொடுங்க. அதே போல் உங்களுடைய டாக்குமெண்ட் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த NIC டாக்குமெண்ட் இருக்குது தானே, அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு பேமெண்ட் டீட்டெயில், ஒரு பேங்க் டீட்டெயில் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய இமெயிலுக்கு ஒரு OTP ஒன்று வரும். எகெயின் அந்த OTPயை கொடுத்து உங்களுடைய பேமெண்ட் ப்ராசஸையும் இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொள்ளுங்க. ஆகவே ஒரு அக்கௌண்ட் பைனான்ஸில் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக முதலாவது உங்களுடைய இமெயிலுக்கு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. இரண்டாவது வெரிஃபிகேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. மூன்றாவது இந்த செக்யூரிட்டி, இந்த அக்கௌண்ட்டுக்குள்ள எல்லாத்தையும் பார்த்து கொள்ள முடியும். இந்த செக்யூரிட்டின்னு சொல்லக்கூடிய இவரை சரியாக பார்த்து கொள்ளுங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பேமெண்ட் மெத்தட், இந்த 4 விடயங்களை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பைனான்ஸ் அக்கௌண்ட் உங்களுக்கு பயமில்லாமல் இனிமேல் சரியாக யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் வந்து அக்கௌண்ட் வெரிஃபைட் பண்ணக்கூடிய அந்த ப்ரோசஸை கம்ப்ளீட் பண்ணல, பட் நீங்கள் அதை சரியாக செய்து கொள்ளுங்கள். அது ஒரு சின்ன விஷயம்தான். ஆகவே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் ஆகியிருக்கும் நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே போல் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம்.